ஆனால் இப்போ தமிழில் வந்து பார்க்கும்போது ஏன் இந்த மாதங்கள் இன்னும் கூட விஸ்வாவசு வருடம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது வந்து தமிழ் இல்லைங்கிறது ரொம்ப சாதாரணம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன் விஸ்வாவசு வருடம் அப்படின்னு வந்திருக்கணும்? மாதங்களுக்கு ஒரு தமிழ் பேர் பிடிக்க முடியல, வருடங்களுக்கு ஒரு தமிழ் பேர் பிடிக்க முடியல. ஆனால் தமிழ் வருடம்னு சொல்லி நம்ம இதை தான் நம்ம புழங்குது. இப்போ என்ன வருஷம் நடக்குன்னா எல்லாரும் இந்த விரோதி ஆண்டு நடக்குது, விஸ்வாவசு ஆண்டு நடக்குது. அது என்ன எல்லா இடத்தையும் புழங்குது அர்த்தம். மாதங்களுக்கு அப்படிதான். இதுக்கான விளக்கத்தை பார்த்துருவோமா? இந்த ஹே விளம்பி, விஸ்வசு இதெல்லாம் தமிழ் பேர்களா? இல்ல, பாருங்க. நற்றோன்றல், உயர்த்தோன்றல், வெள்வொளி, பேருவகை, மக்கட்செல்வம், அயல்முனி, திருமுகம், தோற்றம், இளமை, மாழை, ஈச்சுரம், கூலவளம், முதன்மை, நேர்நிரல், விளைப்பயன், ஓவியக்கதிர், நற்கதிர், தாங்கெழல், நிலவரையன், விரிமாண்பு, முற்றறிவு, முழு நிறைவு, தீர்ப்பகை, வளமாற்றம், செய்நேர்த்தி, நற்குழலி, உயர்வாகை, வாகை, காதன்மை, வெம்முகம், பொற்றாடை, அட்டி, எழில் மாறல், வீரி எழல், கீழறை, நற்செய்கை, மங்கலம், பகைக்கோடு, உலகு நிறைவு, அருட்ரோட்டம், நச்சுப்புழை, பிணை விறகு, அழகு, பொதுநிலை, இகழ் வீறு, கழிவிறக்கம், நற்றலைமை, பெருமகிழ்ச்சி, பெருமரம், தாமரை, பொன்மை, கருமை வீச்சு, முன்னிய முடிதல், அழலி, கொடுமதி, பேரிகை, ஒடுங்கி, செம்மை, எதிரேற்றம், வளங்கலன். இந்த 60 ஆண்டுகள் என்பதுதான் ஒரு வட்டம் என்கிறது தமிழ் மொழி. இந்த 60 ஆண்டுகள் நிறைவடைந்தன, மீண்டும் அந்த 60 ஆண்டுகள் முதலிடம் தொடங்கும் அடுத்த வட்டம். இந்த 60 ஆண்டுகளின் பெயர்கள் சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழுக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டது என்ற ஒரு கூற்று இருந்தாலும் நாம நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களே பயன்படுத்தலாம். இது போல தமிழை பத்தி நாம் அறியாத பல செய்திகள் என் பக்கத்துல கொட்டி கிடக்குது. மற்றும் மேலும் பல செய்திகள் அறிய என்னை பின்தொடரும்.